சரிடாப்பா, எல்லாருக்கும் வணக்கம். அப்ப நாங்க என்ன விஷயங்கள் பார்த்து கொண்டிருக்கோம்னு சொன்னா, தொடர்ந்து என்னது எஸ்டி கிராஃப், அதாவது இடப்பெயர்ச்சி நேர வரைவு பற்றி காட்சி கொண்டிருக்கிறோம். சரிப்பா, அப்ப இடப்பெயர்ச்சி நான் கொஞ்சம் சமரி மாறி ஒரு படிச்ச விஷயத்திற்கு அமுழ்த்து கொண்டு போவோம். அப்ப இந்த 4 விதமான கிராஃப்கள் சொல்லி தந்தனால எனக்கு இடப்பெயர்ச்சி நேர வரைவுல இப்படி 4 விதமான வரைவுகள் சொல்லி தந்தனான். முதலாவது கிராஃப், இரண்டாவது கிராஃப், மூன்றாவது கிராஃப், ஓகே, மூன்றாவது கிராஃப், அதே போல 4வது கிராஃப். இப்படி என்னது 4 விதமான வரைவுகள் சொல்லி தந்தான். எல்லாமே எஸ்டி. ஓகே, எஸ்டி கிராஃப் என்னது 4 விதமான வரைவுகள் சொல்லி தந்தனான். என்னடாப்பா, அப்ப ஒவ்வொன்றுக்கும் படித்திறன் என்ன மாதிரி வருகுது என்ற விஷயத்த பார்க்க சொன்னான். அதை பார்த்து வை முக்கியமான கதை என்று சொன்னான். அப்ப இவருக்கு படித்திறன் என்னது பிளஸ் வெலோசிட்டி சொல்லி தந்திருப்பேன். இவருக்கு படித்திறன் என்னது மைனஸ் வெலோசிட்டி. இவற்ற படித்திறன் மைனஸ் வெலோசிட்டி. இவருண்ட படித்திறன் என்னதுப்பா மைனஸ் வெலோசிட்டி. அதே போல இவருடைய படித்திறன் என்னடாப்பா பிளஸ் வெலோசிட்டி என்று கதைச்சிருப்பேன். இப்படி 4 கிராஃபுக்கும் காய்ச்சிருப்பேன். இத சேர்த்து இப்படிப்பட்ட கிராஃப்களும் காய்ச்சிருப்பேன். பரப்படி இப்படி என்னது எஸ்டிய நான் இப்படி வச்சு காய்ச்சிருப்பேன். என்னது இப்படி ஒரு காய்ச்சிருப்பேன். என்ன இப்படி ஒரு கிராஃப வச்சு காய்ச்சிருப்பேன் எஸ்டி. அதே போல எஸ்டிய நான் என்னது இப்படி காய்ச்சிருப்பேன். எங்க எஸ்டிய நான் என்னது இப்படியான ஒரு கிராஃப் என்ன காய்ச்சிருப்பேன். அதே போல எஸ்டிய நான் இப்படியும் காய்ச்சிருப்பேன். இப்படி இவ்வளவு விதமான வரைவுகள் படிச்சிருக்கிறோம் என்று ஞாபகப்படுத்துகின்றேன். இப்படியும் இவ்வளவு விதமான வரைவுகள் படிச்சிருக்கின்றோம். விளங்குதோடாப்பா, இவ்வளவு விதமான வரைவுகள் படிச்சிருக்கோம். அப்ப சொல்லுவோம் இதுட்ட படித்திருந்தது என்னது, இதுக்கு MEC = பாசிட்டிவ், இது MEC = நெகட்டிவ் வெலோசிட்டி. அதே போல இதுண்ட படித்திருந்தது என்னடாப்பா MEC = பிளஸ் வெலோசிட்டி, இது MEC = மைனஸ் வெலோசிட்டி. இது உலகமே MEC = பிளஸ் 4. அதே போல MEC = மைனஸ். உலகமே உலகத்தின் படித்திறனமே மைனஸ் தான். அதே போல என்னது இதுண்ட படித்திறன் என்னது பிளஸ், இதுண்ட படித்திறன் மைனஸ். டெண்டன்சி ஜாயின் பண்ணிக்கிறாங்க. அப்ப இவ்வளவு கதை படிச்சிருக்கிறான் அந்த விஷயத்த முதலாக நான் ஞாபகப்படுத்துறேன். ஏனண்டா நான் இப்ப சொல்ல போறது இதுகளுடைய தொடர்ச்சி தானடா. உலக கதை கதைச்சிருக்கிறேன். ஓகே, இப்ப விளையாட்ட கவனி. இனி விஷயத்துக்கு வருவோம். அங்கட விஷயத்துக்கு ஓகேயா? இப்ப பார், ஓகே, அப்ப நான் என்ன செய்யறேன், இதற்கு அழிச்சு போட்டு பாருடாப்பா. நாங்க ஞாபகப்படுத்த சமரி மாதிரி படிச்ச விஷயத்துல இம்பார்ட்டன்டான விஷயங்கள் சமரி மாதிரி ஞாபகப்படுத்து. மற்ற இன்னொரு விஷயம் சொல்லிட்டு அறலடாப்பா, என்னது ஆன்டி கிளாக்வைஸ் டிரெக்ஷன்ல குறுங்கோணம் வந்தா படித்திறன் என்னதுடாப்பா பிளஸ், கிளாக்வைஸ் டிரெக்ஷன்ல குறுங்கோணம் வந்தா படித்திறன் மைனஸ். ஓகே, அப்ப எஸ்டி கிராஃபினுடைய படித்திறன் என்னத்தை தரப்போகுது, இடப்பெயர்ச்சியை தரப்போகுது என்று சொன்னான். ஓகே, எஸ்டி கிராஃபினுடைய படித்திறன் என்னத்தை தரப்போன்னு சொன்னா இடப்பெயர்ச்சியை தரப்போன்ற கதையை காய்ச்சிருப்பேன். ஓகே, இவர் அழிச்சு போட்டு பாருங்கடாப்பா. சரிடாப்பா, அடுத்தாவது தொடர போறேன். இடப்பெயர்ச்சி நேர வரைவுல என்னது ஒரு கோட்டின் சாய்வுகளை வச்சுக்கொண்டு அடுத்த கதை சொல்ல போறேன். வழியாக்கம் ஒரு கோட்டின் சாய்வு, அதை வச்சுக்கொண்டு நான் அடுத்த கதை நான் வகை குறிக்க போறேன். அப்படியா இருக்கு மட்டும் இங்க உனக்கு விளங்கக்கூடிய மாதிரி நடுவில் நல்ல வடிவாக்குறேன். இங்க பார் வழியாக்கவனி எஸ்டி கிராஃப் சரிதானடா. இப்ப உனக்கு ஒரு 4 கிராஃப் கீற போறேன். வழியாக்கம் இப்படி ஒரு 4 கிராஃப் கீற. ஓகே, இது P
இவண்ட கோடு PQRS என்று 4 விதமான கிராஃப்கள் வகை குறித்திருக்கின்றேன். வடிவாக்கவன் இந்த சாய்வை சொல்லுகின்றேன் ஆல்பா, பீட்டா. இந்த சாய்வு இது என்னது? கேமா. இது டெல்டா. எடுக்கிறேன் ஆல்பா, பீட்டா, கேமா, டெல்டா. உனக்கு பார்க்க தெரியுது. முதலாவது எஸ்டி கிராஃபில எல்லாமே என்னது? ஆல்பா, பீட்டா, கேமா, டெல்டா எல்லாமே ஆன்டி கிளாக் வைஸ்ல எடுக்கப்படுகின்ற கோணங்கள். ஆன்டி கிளாக் வைஸ்ல கூர்ங்கோணம். சோ எனக்கு எல்லாமே என்ன படித்திறன்? நேர்படித்திறனை கொண்ட கோடுகள். எல்லாமே நேர்படித்திறன். எல்லாமே என்னது? எல்லாருடைய வெலோசிட்டியும் பிளஸ் வெலோசிட்டி. எல்லாத்துக்குமே பிளஸ் வெலோசிட்டி. விபி போடுறேன். இவற்றை வெலோசிட்டியா VQ போடுகின்றேன். இவருடைய வெலோசிட்டியா VR போடுகின்றேன். அதே போல இவருடைய வெலோசிட்டியா பிளஸ் VS போடுகின்றேன். ஓகே, இவர் எல்லாமே நேர் வெலோசிட்டி தான். நேர், அதாவது நேர்வேகங்கள் தான். இடப்பெற்ற படித்திறன் நேர் இல்ல, நேர்படித்திறன் கொண்ட ஆக்கல கோடுகள் இல்ல. அப்ப இவற்றை நேர் வெலோசிட்டி VP. ஓகே, இது VQ, இது VR. அதே போல என்னது? VS என்று சொல்லி என்னது? 4 விதமான என்னது கோட்டு துண்டுகளா கீறி வச்சுக்கிறேன். 4 விதமான நேர் கோட்டு துண்டுகள் வகை குறிக்கப்படுது. இப்ப இதுல என்ன விஷயம் சொன்னா, இந்த அல்பா, பீட்டா, கேமா, டெல்டா அவருக்கு கோணத்தை எடுத்து ஒப்புறோம். கூர்ங்கோணம் என்ன செய்து கொண்டு போகுது? கூடிக்கொண்டு போகுது. அப்படிதான் கூர்ங்கோணம் கூடிக்கொண்டு போகுது. அல்பாவை விட பீட்டா கூட, பீட்டாவை விட கேமா கூட, கேமாவை விட டெல்டா கூட. எங்களுக்கு இதுதான் முடிவு. வழியாக்கவை. இப்ப கூர்ங்கோணங்கள் என்ன செய்யுது? கோணமானது இவ்வாறு அதிகரித்து கொண்டு செல்லுகின்றது. அல்பாவிட பீட்டா கூட, பீட்டாவிட கேமா கூட, கேமாவிட டெல்டா கூட. இப்படி அதிகரிச்சு கொண்டு போனா எனக்கு வெலோசிட்டியும் என்ன செய்யணும்? VP-யை விட VQ கூட, VQ-வை விட VR கூட, VR-ஐ விட VS கூட. அப்ப அல்பா சிங்கன் இல்ல. அப்ப அவருக்குரிய வெலோசிட்டி என்னது? VP-யை விட R கூட, VQ கூட, VQ-வை விட VR கூட, VR-ஐ விட VS கூட. அப்ப இந்த முடிவுகள் தெரியுதா உனக்கு? விளக்கமா இருக்குதா? இந்த முடிவு விளக்கமா இருக்குதா? அல்பா, பீட்டா, கேமா, டெல்டான்னு போக 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 கோணம் கூடிக்கொண்டு போகுதுடா. அப்ப கோணம் கூடிக்கொண்டு போகுது. எல்லாமே நேர் படித்திறன்களுடைய கோடுகள். அப்ப எனக்கு ஒவ்வொரு படித்திறனும் என்னது? படித்திறன் வேகங்களும் என்ன செய்து கொண்டு போவோம்? கூடிக்கொண்டு போவோம். படித்திறன் தான் வேகத்தை சொல்லுது. படித்திறன் கூடும் என்று சொல்றத விட சொல்லலாம். அல்லது போனா நேரடியா என்ன செய்யலாம்? வேகங்கள் கூடிக்கொண்டு போகுது. என்னத்துல? நேரில வேகம் கூடிக்கொண்டு போகின்றது என்ற கதையை நீ என்ன செய்யணும்? விளங்கிக் கொள்ளவன். விளங்குதல்ல? முதலாவது இந்த கதை விளங்குதல்ல? ஓகே, இந்த விஷயம் விளங்குதல்ல? நேரில என்ன செய்யணும்? வெலோசிட்டி ஆனது கூடிக்கொண்டு போகின்றது என்ற இந்த கதையை உனக்கு என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் விளக்கத்தில் எடுத்துக்கோ. ஓகே, அடுத்த விஷயத்த என்ன செய்வோம்? கிளியர் பண்ணிட்டு சொல்றேன். சரிடாப்பா, நாங்க என்னதாப்பா போன கதை பாத்துறான்லடாப்பா. இப்ப நீ அங்கே கொஞ்சம் தொடர்ந்து முன்னேறுவோம். தொடர்ந்து முன்னேறி போய்க்க அடுத்த விஷயம் பார்க்க வேண்டியது வடியாக்கவன். இப்ப சொல்ல போறேன். ஒவ்வொரு விடயங்களா கதைக்க போறேன். வடியாக்கம் இங்கே பார். உனக்கு ஒரு இடப்பெயர்ச்சி நேர வரை கொண்டு தரப்படுகின்றது. ST கிராஃப் கொண்டு தரப்படுகிறது. இடப்பெயர்ச்சி நேர வரைவில் ஒரு கிடைக்கோடு கொண்டு தரப்படுகின்றது. வடியாக்கவனி ஒரு கிடைக்கோடு. இந்த கிடைக்கோடு இந்த இடத்துல இருக்கலாம், அல்லது போனா ST-ல எங்க இருக்கலாம்? இந்த இடத்துல இருக்கலாம். கொஞ்சம் நான் தெளிவா கொஞ்சம் மாலை கொஞ்சம் மெருகுபடுத்தி காட்டுறேன்னா கொஞ்சம் டாக்கா காட்டுறனாலயா. அதாவது என்னது? இந்த நேர அச்சிலேயே ஒரு கிடக்கோடு மாதிரி இருக்கிறார். விளங்குதல்ல? நேர அச்சிலேயே ஒரு கிடக்கோடு மாதிரி இருக்கிறார். கொஞ்சம் மாலை மெருகூட்டி காட்டி இருக்கிறேன். கொஞ்சம் என்னது ஆளுக்கு என்னது கொஞ்சம் இது போட்டு காட்டி இருக்கிறேன். நேர அச்சிலே இருக்கு. அடுத்த பிறகு இடப்பெயர்ச்சி நேர வரைவுல நேர வரைவுல ST கிராஃபில கீழே கொஞ்சம் இருக்கிறார். கீழே இருக்கிறார். அதாவது 3 விதமான விஷயங்கள் காட்டிருக்கிறார். ஒன்று
நேர் இடப்பெயர்ச்சியில என்னது எனக்கு ஒரு நேர்கோடு ஒன்று இருக்கு, ஒரு கிடை நேர்கோடு, நேராட்சிக்கு சமாந்திரமான கோடு. அடுத்தவர் நேர அச்சிலேயே என்னது ஒரு கிடக்கோடு ஒன்று இருக்கு, அது நேராட்சிக்கு கீழே என்ன ஒரு கிடக்கோடு ஒன்று இருக்கு, அதாவது இடப்பெயர்ச்சி மைனஸ்ல இருக்கு. அப்போ ஒவ்வொன்றுக்கு விளக்கம் சொல்ல போறேன், வழியாக ஒவ்வொன்றுக்கும் விளக்கம் சொல்ல போறேன். இது முதலாவது எடுத்து பார்த்தோம்னு சொன்னா இவருக்குரிய விளக்கம் என்னடாப்பா, இவருக்குரிய விளக்கம் என்ன, இவருக்குரிய விளக்கம் என்னவா இருக்கும்னு சொன்னா பார், எனக்கு இடப்பெயர்ச்சி வந்து என்ன பிளஸ் எஸ், இவருக்குரிய ஒரு ஒன்று இருக்கா பிளஸ் S1 எடுக்கிறேன்னா S1, இவற்றை இடப்பெயர்ச்சி நேரத்தோட என்ன செய்யவில்லை, மாறவில்லை, நேரத்தோட இடப்பெயர்ச்சியானது மாறவில்லை. ஓகே, நேரத்தோட இடப்பெயர்ச்சி மாறவில்லை. அப்ப நேரத்தோட இடப்பெயர்ச்சி மாறவில்லைன்றா இவருடைய படித்திறன் என்னடாப்பா, 0. எனவே வேகமானது என்னது, 0. விளங்கிக்கோள். இங்க பார், நேரத்தோட இடப்பெயர்ச்சி வந்து மாறல, எனக்கு இடப்பெயர்ச்சி நேரம், இடப்பெயர்ச்சி நேரத்தின் வர, இடப்பெயர்ச்சி நேரம் வரை படித்திறன் வேகம் இல்லைடாப்பா, எனக்கு படித்திறன் இங்க என்ன வருது, 0 வருது. ஏன் 0 சொல்றேன், இடப்பெயர்ச்சி நேரம் படித்திறன் ஏன் 0 சொல்றேன், ஏன் 0 சொல்றேன்னா எனக்கு பாருங்க நேரத்தோட படித்திறன் இல்லது மாற இல்லை, படித்திறன் இல்லதுடாப்பா, படித்திறன் பார், இடப்பெயர்ச்சி நேரத்தோட இடப்பெயர்ச்சி மாறாமல் அப்படியே இருக்குது. அப்ப நேரத்தோட இடப்பெயர்ச்சி மாறாமல் அப்படியே இருக்கிறாருன்னா ஓய்வு. விளங்குதாப்பா, அதான் கன்செப்ட். கன்செப்ட் அப்படி, ஒரு துணிக்கையினுடைய இடப்பெயர்ச்சியானது நேரத்துடன் மாறாமல் இருக்கின்றது என்றால் அத்துணிக்கையானது ஓய்வில் உள்ளது என்று பொருள். ஓய்வில் உள்ள வேகம் செய்வதான வேந்தன. இதுதான் கன்செப்ட், இதுதான் கன்செப்ட். மரியா கவனி, திருப்பி சொல்றேன். இடப்பெயர்ச்சி நேர வரைவில் ஒரு கிடக்கோடு வருது என்றால் நேரத்தோட இடப்பெயர்ச்சி மாறையில், அப்ப நேரத்தோட இடப்பெயர்ச்சி மாறையில், அப்ப தொடர்ந்து ஒரே இடத்துல நிக்கிறார். அப்ப தொடர்ந்து ஒரே இடத்துல நிக்கிறாருன்னா அந்த பொருள் என்னது, ஓய்வு. அப்ப வேகம் வந்து என்னது, 0. விளங்குதா? ஓகே. அப்ப இதுக்கு சொல்ல, அப்ப இவற்ற படித்திறன் என்னடாப்பா, 0 தானப்பா. கிடக்கோடுன்னு சொன்னாலே படித்திறன் 0. எனவே என்னது, வேகம் 0. வெலோசிட்டி என்னடாப்பா, 0. வெலோசிட்டி 0. சரி, எனக்கு சொல்லு. அப்ப இது என்ன மைனஸ், அப்படி இது 2வது கேட்டகரியா, இது 3வது கேட்டகரி என்று போறோம். நம்ம இதுக்கு -S3 என்று எடுக்கிறோம். இந்த இடப்பெயர்ச்சிக்குரியது இந்த -S3 இடப்பெயர்ச்சியிலேயே நிக்கிறாரு என்ன. அப்ப இவற்றை படித்திறன் என்னடாப்பா, 0. ஆகவே என்னது, வெலோசிட்டி என்னடாப்பா, 0. ஆகவே வெலோசிட்டி என்னடாப்பா, 0. அப்ப இடப்பெயர்ச்சி நேர வரைபட படித்திறன் 0. அப்ப இடப்பெயர்ச்சி நேர வரைபடுடைய படித்திறன் 0 கூடிய மாதிரி ஒரு கிராமத்துக்கு என்னடாப்பா, ஒரு நேராட்சிக்கு சமாந்திரமான கோட்டை படித்திறன் 0 கோடுன்னு சொன்னா நேராட்சியோட சமாந்திரமாக அமைக்கிற கோடு படித்திறன் 0. எக்ஸ் அச்சுக்கு சமாந்திரமாக அமைக்கிற கோடு அதான் படித்திறன் 0. படித்திறன் 0 கோடை சொன்னா என்ன செய்ய வேணும், அந்த நேராட்சி போல என்ன செய்யணும், சமாந்திரமாக ஒரு கோடுகிறவன். ஓகே, சரி. இந்த கதை விளங்கிடல, விளங்கிடுது இல்ல இது? ஓகே ஓகே, இது விளங்கி இருக்குமே நினைக்கிறேன். 3 கட்டமா பிரிக்காட்டினா விளங்கி நினைக்கிறேன். கிளியர் பண்ணி போட்டு அடுத்த சொல்றேன்னா